ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்து 2 நாளாவே அப்படியே இருந்தது. ஏன் யாரும் எடுத்து சாப்பிடலையான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்கள கேட்டேன்னா, ஒன்று எடுத்து சாப்பிட்டோம், இனிக்கவே இல்லை, சக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை வச்சு ஜூஸாவது போட்டு கொடுப்போம், ஜூஸாவது குடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஜூஸ் போடுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பழத்தை நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் வந்து அடிக்கடி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லாவே உதிர்த்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாதுளம்பழத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன். பால் வந்து பச்சையாக கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜீனி தான் சேர்த்துருக்கேன். ஜீனி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லாவே அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. நான் எடுத்திருந்த பழம் பார்த்தீங்கன்னா வந்து விதை அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து வடிகட்டி தான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். ஜூஸ் நல்லா சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பாலில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் நல்லாவே சில்லுன்னு கிடைக்கும். இப்போ நல்லாவே வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டின ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சேன்னா ஹெல்த்தியான மாதுளை ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனல்